நீங்க எல்லாரும் இந்த விளையாட்டு போட்டிக்கான என்னுடைய அழைப்புதலை ஏற்று இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மகாராஜா, எங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நீங்க எங்க நாட்டு வீரர்கள் எல்லாம் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி மகாராஜா. நாங்க உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ராஜகுரு தத்தாச்சாரியாரே, சொல்லுங்க. இந்த சத்தத்துக்கு காரணம் நீங்க தானே? இல்ல மகாராஜா, நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். வீரர்களே, இந்த கழுத சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்டுபிடிங்க, தேடுங்க. இங்க இருந்து தான் வருது. துர்ஜன் குமார், நான் யாருன்னு தெரியுதா பாலகுமாரா? என்னுடைய சின்ன வயசு நண்பனை நான் எப்படி மறக்க முடியும்? துர்ஜன் குமார், வாங்க, முதல்ல என்ன அரவணைச்சுக்கங்க. நான் என்ன கட்டிப்பிடிக்க தகுதியானவங்களை மட்டும்தான் கட்டிப்பிடிப்ப மகாராஜா பாலகுமார். ஆனா நீங்க அதிர்ஷ்டத்தால மகாராஜா ஆனவர், தகுதியால மகாராஜா ஆகல. அதே அதிர்ஷ்டத்தால தான் சின்ன வயசுல நீங்க என்ன ஓட்டப்பந்தயத்துல ஜெயிச்சீங்க, அதுவும் தகுதியால கிடையாது. நான் ஜெயிச்சிட்டேன். நான் பாலகுமார தோக்கடிச்சிட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். இல்ல, நீ பாலகுமார தோக்கடிக்கல. உண்மை என்னன்னா பாலகுமார் தான் உன்னை தோக்கடிச்சிருக்கான். நடுவர்களோட கருத்து என்னன்னா பாலகுமார் தான் உன்னை விட ஒரு நொடி முன்னாடி வந்திருக்கான். அதனால ஜெயிச்சது நீ கிடையாது, பாலகுமார் தான். நண்பா, இப்பவும் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க அதை மறந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். உடம்புல ஏற்பட்ட காயம் வேணா ஆறலாம், ஆனா மனசுல ஏற்பட்ட காயம் நாளாக அதிகமாகிட்டே தான் போகும். அது எப்பவும் ஆறவே ஆறாது. அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க, ஆனா இப்ப முடியாது. விஜயநகரத்தின் விளையாட்டு திருவிழாவின் வெற்றியாளர் விஜயநகரத்தோட வீரன் இல்ல, நிச்சயமா என் நாட்டு வீரனாதான் இருப்பான். அப்படியா? இதுதான் உங்க கருத்துன்னா துர்ஜன் குமார், உங்க நாட்டோட சிறந்த வீரர்களை வர சொல்லுங்க. என்னோட நாட்டு வீரர்கள் கூட அவங்க மோதி பார்க்கட்டும். கண்டிப்பா போட்டியும் நடக்கும், மோதலும் நடக்கும். ஜெயிக்கிறவங்களோட வெற்றிக்கான சங்கு முழக்கம் எனக்கானது. ஆனா அதனால என்ன லாபம்? உண்மையான மகிழ்ச்சி எது தெரியுமா? இந்த வெற்றியும் தோல்வியும் வரலாற்று பக்கங்கள்ல பொன்னெழுத்துக்களால பொறிக்கப்படணும். இத வருங்கால சந்ததி பல யுகங்களுக்கு மறக்க கூடாது. அப்படின்னா சொல்றேன், என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. அது என்ன திட்டம்? ஒருவேளை என்னோட நாட்டு வீரன் இந்த போட்டியில தோல்வி அடைஞ்சிட்டானா, நான் இந்த கழுத மேல உக்காந்து என் முகத்துல கரிய பூசிக்கிட்டு நாடு முழுக்க சுத்தி வருவேன். அப்புறம் என்னோட நாட்டோட கொடிய நான் எண்ணெய ஊத்தி முழுசா எரிச்சிடுவேன். ஆனா ஒருவேளை உங்க நாட்டு வீரன் தோத்து போயிட்டானா, நான் சொன்ன மாதிரியே நீங்களும் கண்டிப்பா செஞ்சாகணும். என்ன சொல்லுங்க, இந்த போட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜா நிச்சயம் இந்த போட்டிக்கு ஒத்துப்பாரு. இல்ல இல்ல, இந்த போட்டி முறையில்லாதது. எங்க மகாராஜா இந்த மாதிரி ஒரு போட்டிக்கு நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டாரு. ஏன்? இவர் கோலையா? இல்ல இல்ல, பாலகுமார் பயந்து போயிட்டாரா? துர்ஜன் குமார், அடே இல்ல இல்ல, மகாராஜா பயந்துலாம் ஒண்ணு போகல. எனக்கு தான் பாவமா இருக்கு. இந்த அப்பாவி கழுதைய பார்த்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு.
இவ்வளவு அழகான கழுத மேல நீங்க உங்க மூஞ்ச கருப்பாக்கிக்கிட்டு உட்கார்ந்தா பாவம் இந்த கழுதைக்கு எவ்வளவு அசிங்கமா இருக்கும். நீங்க என்ன அவமானப்படுத்துறீங்க. இல்ல இல்ல மகாராஜா, நான் எப்படி உங்களை அவமானப்படுத்துவேன்? நீங்க எங்களுடைய விருந்தினர். விஜயநகரத்தை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்கள் கடவுளுக்கு சமம். நான் இந்த கழுதையை பாராட்டலான்னு முயற்சி பண்றேன். மகாராஜா ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க ராஜகுருவே. இது பாருங்க, நீங்க விஜயநகரத்தோட மகாராஜா, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இந்த சவாலை நீங்க ஏத்துக்கங்க. விஜயநகரத்தோட மகாராஜா எதை பார்த்தும் பயப்பட மாட்டாரு. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, நீங்க என்ன உளறீங்க? மகாராஜா, எனக்கு நம்ம வீரர்கள் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க விஜயநகரத்தை தலகுனிய விட மாட்டாங்க. அப்படியா? அப்படின்னா முதல்ல நீங்க ஒரு வாக்கு கொடுங்க. ஒருவேளை இந்த போட்டியில விஜயநகரம் தோத்து போச்சுன்னா நீங்க அந்த கழுத மேல உட்காரணும், சரியா? சரி. ஏய் பண்டித ராமகிருஷ்ணரை, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பாருங்க மகாராஜா, நான் தோக்கவே போறது இல்லையே, அதுக்கப்புறம் ஏன் கழுத மேல உட்காரத பத்தி யோசிக்கிறீங்க? இப்ப இவர் தான் கழுத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பாருங்க மகாராஜா, என்ன போய் கழுதன்றாரு. குருவே, நடக்க போறது விளையாட்டு. இதுல யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு நம்ம முதல்லயே சொல்ல முடியாது. எல்லா போட்டியிலையும் நாம தான் ஜெயிப்போம்னா அப்புறம் இந்த விளையாட்டு போட்டியை நடத்தவே தேவையில்லையே. எல்லாரும் ரகசியத்தை பேசி முடிச்சிட்டீங்கன்னா முடிவை சொல்லுங்க. இல்லனா நான் என்ன எடுத்துப்பேன் தெரியுமா? இந்த கோலை ராஜா தன்னோட நாட்டுல விளையாட்டு திருவிழாவை நடத்துறாருன்னு, அதுக்கு அதிர்ஷ்டத்தை நம்புறாருன்னு. ஏன்னா இதே அதிர்ஷ்டத்தாலதான் சின்ன வயசுல நீங்க என்ன தோக்கடிச்சிங்க தெரியுமா? அதே அதிர்ஷ்டத்தை தான் நீங்க இப்பவும் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிதானே பாலகுமார்? இல்ல, அப்பவும் நான் உங்களை அதிர்ஷ்டத்தால ஜெயிக்கல. நான் என்னுடைய திறமையினால தான் ஜெயிச்சேன். இன்னைக்கும் விஜயநகரம் ஜெயிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதிர்ஷ்டம் இல்ல, அதோட தகுதியால மட்டும்தான் ஜெயிக்கும். எனக்கு எங்களுடைய வீரர்கள் மேல முழு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் சவாலை பொறுத்த வரைக்கும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் சொன்னதுதான் முற்றிலும் சரியானது. விருந்தினர்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். நீங்க எங்களுடைய விருந்தினர். உங்களுடைய எந்த பேச்சையும் என்னால மறுக்க முடியாது. நீங்க எனக்கே சவால் விடுறீங்களா? அப்ப சரி, நான் உங்களுடைய இந்த சவாலை ஏத்துக்கிறேன். இல்ல இல்ல மகாராஜா, விருந்தினர்கள் கடவுளுக்கு சமன்றது இது அர்த்தம் இல்ல. பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. இது ரெண்டு சின்ன வயசு நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய சவால். இதுல நிச்சயமா ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். ஆஹா, இது 100ல ஒரு வார்த்தை. அப்படின்னா சரி, இந்த கழுதைய விஜயநகரத்து மக்கள் கூடுற இடத்துல கட்டி வைக்கலாம். விளையாட்டு போட்டிகள் முடியும் போது வெற்றி பட்டியல்ல விஜயநகரம் துர்ஜன் நகரத்துக்கு கீழே இருந்தா, அதாவது துர்ஜன் நகரம் விஜயநகரத்தை ஜெயிச்சிருச்சு அப்படின்னா விஜயநகரத்தின் மகாராஜாவோட சிம்மாசனம் இதோ அது இல்ல, இதோ இந்த கழுததா சிம்மாசனம். அது நிச்சயமா நடக்காது. இந்த பெரும் பாக்கியம் உங்களுக்கு தான் கிடைக்கும் துர்ஜன் குமார், உங்களுக்கு தான். நீங்க தான் இது மேல உட்காரணும், முகத்தை கருப்பாக்கிக்கிட்டு. எல்லாரும் அவங்க இருக்கையில உட்காருங்க. இங்க பாருங்க பாலகுமார், ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். சரி, இந்த விளையாட்டு திருவிழாவுல எந்த எந்த விளையாட்டு போட்டிகள் இடம்பெற போகுது அப்படின்னு இப்ப முடிவு பண்ணிக்கலாமா? நிச்சயமா. மகாராஜா, போட்டிகளோட பட்டியலை நீங்க ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஏன் இந்த விளையாட்டு திருவிழால படகு போட்டியையும் சேர்க்கக்கூடாது மகாராஜா? இதுல கலந்துக்கிற போட்டியாளர்கள் படக வேகமா ஓட்டி எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துவாங்க. நீங்க ஏன் இதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா உங்க ராஜ்யமான கோந்தோலாப்பூர்ல மிகச்சிறந்த படகு வீரர்கள் இருக்காங்க. உங்க நாட்டுல எல்லாரும் நல்லாவே படகு ஓட்டுவாங்க. அப்புறம் உங்க நாட்டுல ஒவ்வொரு வருஷமும் இந்த படகு போட்டியும் நடக்குது. ஆனா மகாராஜா, எங்க நாட்டுல அப்படி எந்த ஒரு போட்டியும் நடக்கிறது இல்ல. பாத்தீங்களா, நான் தான் விஜயநகரம் கோழைகளோட நாடுன்னு சொன்னல. இல்ல, இவங்க இப்பவே பயந்து போயிட்டாங்க. படகு போட்டி எங்க நாட்டிலயும் நடக்கிறது இல்ல. ஆனா இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக எங்க நாட்டுல இருந்து வீரர்கள் நிச்சயமா வருவாங்க. மகாராஜா, இவர் பேசியே உங்களை தூண்டிவிட பாக்குறாரு. நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா உட்காருங்க மகாராஜா. நீங்க சொல்றது உண்மைதான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. துர்ஜன் குமார்,
பாலகுமார், சின்ன வயசுல எப்படி கோழையா இருந்தீங்களோ இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கீங்க. துர்ஜன் குமார், மகாராஜா தயவு செஞ்சு நீங்க உணர்ச்சி வசப்படாதீங்க. அமைதியா இருங்க மகாராஜா, அமைதியா இருங்க. போது நிறுத்துங்க பண்டித ராமகிருஷ்ணரே. துர்ஜன் குமார், படகு போட்டி நடத்தணுங்கிற வேண்டுகோள நான் விஜயநகரத்தின் மகாராஜா பாலகுமார் முழுமையா ஏத்துக்கிறேன். மகாராஜா துர்ஜன் குமார் ஒரு விஷயத்த மறந்துட்டாரு. நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யற சூழ்ச்சியில சில சமயம் நம்மளே மாட்டிப்போன்னு. என் அன்பான கழுதையே, உனக்கு சீக்கிரமாவே ஒரு புது முதலாளி கிடைக்க போறாரு. உம். போலாம். எல்லாரும் அடுத்தவங்களுக்கு தான் பிரச்சனையை தருவாங்க. ஆனா மகாராஜா தனக்குத்தானே பிரச்சனையை கொடுத்துக்கிறாரு. இனி என்ன பண்றது? त्रिवेदम नरकस्यम द्वारम नाशनमात्मना कामः रोदस्तथा लोभस्तमास्तेस्त्रेयम तजेत. நீயா? இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரியுமா? காமம், கோபம், பேராசை, இந்த மூணும் மனுஷங்களை நரகத்தோட வாசலுக்கே அழைச்சிட்டு போயிடும். நீங்களே பாத்தீங்கல்ல, இந்த மூணு உங்களை நரகத்தோட வாசலுக்கு கொண்டு வந்துருச்சு. என் உயிரை எடுக்கிறதுக்கு வந்திருந்தா அதை எடுத்துட்டு இங்கிருந்து போய்கிட்டே இரு. இல்லனா நீ போனதுக்கு அப்புறம் எப்படி என்னோட உயிரை பறிக்கிறதுக்காக திரும்பவும் நீ நிச்சயமா இங்க வருவன்னு நான் தினமும் பயந்து பயந்து காத்துக்கிட்டே இருக்கணும். உங்க உயிரை நான் பறிக்கணும்னு நினைச்சேன், ஆனா இப்போ இல்ல. என்ன எப்படி 15 வருஷம் சிறையில அடைச்சு எந்தெந்த சந்தோஷத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சீங்களோ அதெல்லாம் நானும் அனுபவிக்கணும். அதோட மரணத்துக்கு சமமான வழியையும் உங்களுக்கு கொடுத்தாகணும். அதுவும் எப்படி? நீங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் கொடுத்தாகணும். நல்ல வேளையா அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களுக்கு சாகுற வரைக்கும் சிறை தண்டனை வாங்கி கொடுத்தாரு. இத்தனை வருஷமா நீங்க என்னை இந்த சிறையில அடைச்சு வச்சிருந்தீங்கல்ல, நான் அனுபவிச்ச வேதனையை நீங்களும் அனுபவிக்கணும். இப்படி சிறைச்சாலையில இரும்பு சங்கிலிகளை சுமந்துக்கிட்டு இந்த இருட்டுக்குள்ள வாழ்றது மரணத்துக்கு சமம்னு தெரியணும். அளவில்லாத வலியை நீங்க அனுபவிப்பீங்க. இந்த வலிகளை எல்லாம் நீங்க அனுபவிக்கிறத உறுதிப்படுத்துறது மட்டும்தான் என் முழு வேலையா இருக்கும். நீ பேசுறத கேட்டா ஏதோ சதி திட்டம் தீட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. நீ என்ன பண்ணலான்னு திட்டம் போடுற? சொல்றேன். எந்த விஜயநகரத்துக்கு நீ மந்திரியா இருந்தியோ அதே விஜயநகரத்துக்கு நான் மந்திரியா இருப்பேன். நீங்க எதையெல்லாம் நாசம் பண்ணீங்களோ அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன். நான் புரிஞ்சுதா இல்ல புரியலையா? நீ சரி பண்ண போறியா? நீயா? நான் நம்பவே மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். இது கண்டிப்பா உன்னோட ஒரு சதி திட்டமா தான் இருக்கும். இது புது நாடகம்தான். யாராவது இருக்கீங்களா? மகாராஜா, இப்படி அவசரப்பட்டு அந்த படகு போட்டிய நீங்களே நடத்துறீங்கன்னு எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? இப்ப என்ன பண்ண போறீங்க? மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! மகாராஜா வாழ்க! சொல்லுங்க ராஜகுரு தத்தாச்சாரியாரே. நான் உங்களோட கவலைய போக்கிட்டேன் மகாராஜா. இதோ பாருங்க, நான் ஒரு அருமையான படகு வீரரை கூட்டிட்டு வந்திருக்கேன். இவரு இந்த படகு போட்டியில எல்லாரையுமே தோக்கடிச்சிருவாரு. என்ன? நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. நம்மளுடைய விஜயநகரத்துல நம்மள ஜெயிக்க வைக்கிறதுக்கு இப்படி ஒரு படகுக்காரர் இருக்காரா? இவரு நம்ம நாட்டு வீரர் இல்ல மகாராஜா. இவரு கோந்தோலாப்பூர் நாட்டு படகு வீரரு. இவருக்கு தங்க நாணயங்கள் ஆசையை காட்டி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
இவர் இனிமே அவங்க நாட்டுக்காக இல்ல நம்ம நாட்டுக்காக இந்த போட்டியில கலந்துக்க போறாரு. உண்மையாவா? அதனால நாம தான் ஜெயிப்போம். அப்படிதானே குருவே? ஆமா. மிகச்சிறப்பு. வணக்கம் மகாராஜா. வணக்கம் மகாராணி. ஒரு நிமிஷம் தம்பி, கொஞ்சம் இப்படி வாங்க. இப்ப நான் சொல்றத நல்லா கவனமா கேளுங்க. நீங்க விஜயநகரத்தின் சார்பா கலந்துகிட்டு ஜெயிச்சா உங்களுக்கு 200 தங்க நாணயங்கள் கிடைக்கும். ஆனா நீங்க மதுரம்பூர் சார்பா கலந்துகிட்டு ஜெயிச்சா உங்களுக்கு 400 தங்க நாணயங்கள் கிடைக்கும். இனி என்ன பண்றதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. என் பேரு சொல்லிடாதீங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, ஆமா, அவர் கூட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? மகாராஜா, எங்க ராஜ்யத்துல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால என்னால உங்க போட்டியில கலந்துக்க முடியாது மகாராஜா. என்ன? என்ன மன்னிச்சிருங்க குருவே, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இது பாத்தீங்களா மகாராஜா, நீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணரோட வேலைதான். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, நீங்க என்ன பண்ணீங்க? விஜயநகரம் ஜெயிக்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கல மகாராஜா. அப்புறம்? ஆனா நீங்களே யோசிச்சு பாருங்க, எந்த மனுஷன் அவருடைய எண்ணத்துல உறுதியா இல்லையோ அவரை எப்படி நம்ப முடியும்? நான் இவர்கிட்ட என்ன சொன்னேன் தெரியுமா? மதுரம்பூர் சார்பா நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 400 தங்க நாணயங்கள் கிடைக்கும்னு சொன்னேன். அவ்வளவுதான். இவரு நம்ம சார்பா கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீங்களே யோசிங்க மகாராஜா, போட்டி நடக்கிற அன்னைக்கு யாராவது இவருக்கு இன்னும் கொஞ்சம் தங்க நாணயம் கொடுக்கறேன்னு சொல்லி அவங்க பக்கம் இழுத்துக்கிட்டா அப்புறம் நம்ம விஜயநகரத்துக்கு பெரிய அவமானமா போயிடும். என்ன குருவே? இங்க பாரு, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. எனக்கு ஒன்ன நினைச்சாலும் உன் நாட்டு மண்ணை நினைச்சாலும் பாவமா இருக்கு. பிறந்த மண்ணையே ஏமாத்துறியே. ஒழுங்கா உன் நாட்டுக்கே திரும்ப போயிடு. எப்பவும் உன் நாட்டுக்கு எதிரா சூழ்ச்சி மட்டும் பண்ணாத. கிளம்பு. அட நீங்க இருங்க. பண்டிதர் ராமகிருஷ்ணரே, பேசுறது ரொம்ப சுலபம், ஆனா பொறுப்பை தூக்கி சுமக்கிறதுங்கிறது ரொம்பவே கடினமானது. உங்களுக்கு இந்த விளையாட்டு திருவிழா மேல அப்படி ரொம்ப அக்கறை இருந்ததுன்னா இப்படி வெட்டியா பேசுறத நிறுத்துங்க. அதோடு இந்த விளையாட்டு திருவிழாவுல எல்லா பொறுப்புகளையும் நீங்களே பாத்துக்கங்க. ராஜகுரு தத்தாச்சாரியாரே, விளையாட்டு போட்டியோட பொறுப்பா பண்டிதர் ராமகிருஷ்ணர் கிட்டயா? இத பாருங்க மகாராஜா, இவ்வளவு பெரிய விளையாட்டு திருவிழா நடக்க போகுது. எத்தனை விளையாட்டு வீரர்கள் வருவாங்க, விதவிதமான விளையாட்டு போட்டிகள் நடக்கும். அப்ப நம்ம சார்பா ஒருத்தர் வேணும்ல மகாராஜா. வீரர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், விதிமுறைகளை கத்து கொடுக்கணும். இதையெல்லாம் மேற்பார்வை செய்ய கண்டிப்பா ஒருத்தர் வேணும்ல. நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணர் இந்த மாதிரி விஷயங்கள்ல கை தேர்ந்தவர். பண்டிதர் ராமகிருஷ்ணரே, இது விஜயநகரத்தோட மான பிரச்சனை. அப்புறம் மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, என்ன ஆனாலும் சரி விஜயநகரத்தோட தன்மானத்துக்கு இழுக்கு வர விடமாட்டேன்னு. ஆமா மகாராஜா, நான் சொல்லி இருக்கிறேன். அது மகாராஜா, இங்க பாருங்க, இதே புத்திக்கான போட்டி இல்ல ஞானத்துக்கான போட்டி இல்ல கலை போட்டியா இருந்தாலும் நான் தயார். ஆனா விளையாட்டு போட்டிக்கான பொறுப்பை நான் எப்படி ஏத்துக்க முடியும்? எனக்கு எதுவுமே தெரியாது. பண்டிதர் அவர்களே, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, எந்த ஒரு நபருக்கு அறிவு, திறமை, ஞானம் இருக்கோ அவரால முடியாத காரியம் எதுவும் இல்லைன்னு சொன்னீங்களே. மகாராணி, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கா? எனக்கும் முழு நம்பிக்கை இருக்குது. பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, உங்களால இந்த பொறுப்பை மிக சிறப்பா செய்ய முடியும். நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த விளையாட்டு திருவிழால போட்டிகள் மற்றும் வீரர்களுக்கான எல்லா பொறுப்புகளையும் ராமகிருஷ்ணர் தான் பாத்துக்கணும். ஆனா மகாராஜா, நான் ஒருவேளை நாம தோத்து போயிட்டா அதுக்கான காரணமும் நீங்க தான் பண்டிதர் ராமகிருஷ்ணரே. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனா மகாராஜா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி என்னோட முடிவை யாராலையும் மாத்த முடியாது. உண்மை நேர்மைன்னு வகுப்பெடுக்கிறிய? இப்ப பார்த்தல நான் உன்னை எப்படி மாட்டி விட்டேன்னு. ஆனா இவ்வளவு பெரிய விளையாட்டு திருவிழா நடக்கும் போது அதுல எனக்கு எந்தவித லாபமும் இல்லைன்னா எப்படி? ரொம்ப நன்றி மகாராஜா. என் பேச்ச கேட்டு பண்டிதர் ராமகிருஷ்ணருக்கு நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கீங்க. அதனால மகாராஜா, இப்ப என்னோட கடமை என்ன? நானே தலைமை எடுத்து எனக்கு அதை விட ஒரு பெரிய கடமையை கொடுத்தாகணும். அப்படின்னா இத பாருங்க மகாராஜா, பெரிய விளையாட்டு திருவிழா நடக்க போகுது. பல நாடுகளை சேர்ந்த மகாராஜா, தளபதி, மந்திரி, மக்கள்னு இப்படி ஏகப்பட்ட பேர்
இந்த விளையாட்டு திருவிழாவுக்காக வரப்போறாங்க. அதனால மகாராஜா அவங்களுக்கான உணவு, அப்புறம் தண்ணீர், தங்குற இடம், விளையாட்டு பொருட்களுக்கான பாதுகாப்பு, எல்லாரும் ஓய்வெடுக்கிறதுக்கான இடம், போட்டிகள், பரிசுகள், இதுக்கெல்லாம் யார் ஏற்பாடு பண்றது? மகாராஜா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதனால மகாராஜா இதுக்கான ஏற்பாடுகள், அப்புறம் எல்லாத்தையும் திறம்பட நிர்வகிக்கிற முக்கியமான பொறுப்பனா என் தோள்லயே சுமக்க விரும்புறேன். சிறப்பு, மிகச் சிறப்பு. ராஜகுரு தத்தாச்சாரியாரே மற்றும் பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க உங்களுடைய தோள்கள்ல இந்த பொறுப்பை சுமந்து என் கவலைய போக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மகாராஜா. இந்த விளையாட்டு திருவிழால விஜயநகரம் தான் ஜெயிக்க போகுது, அது உறுதி. நீலவண்ண கண்ணா, என்னோட அப்பாவுக்கு மகளா பிறந்ததுக்கு நான் பெரிய பாக்கியம் பண்ண நினைச்சேன் தெரியுமா? ஆனா உண்மையிலேயே அது என் பாக்கியம் இல்ல, துர்பாக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு தேச துரோகியோட மக. இனி இந்த நாடே என்ன ஒரு தேச துரோகியோட பொண்ணாதான் பார்க்கும். கருமை நிற கண்ணா, அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால நான் என்னோட உயிரை விடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன காரியம் பண்ண பாக்குற நீ? இப்படி உன் உயிரை விட்டு நீயும் உன் அப்பா மாதிரி ஒரு தேச துரோகின்னு இந்த ஊர் மக்களை நீ பேச வைக்க போறியா? இந்த நாட்டு மக்கள்லாம் பின்ன அப்படித்தானே பேசுவாங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்கர்? வேற எப்படி பேசுவாங்க அமரப்பள்ளி? எல்லாரும் அப்படித்தானே பேசுவாங்க. விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீ தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு பேசுவாங்க. தேச துரோகியோட மகளானதுல உன்னோட தப்பு என்ன இருக்குன்னு சொல்லு. அமரப்பள்ளி, இனிமே நீ உனக்காக ஒரு புது அடையாளத்தை உருவாக்கியே ஆகணும். அந்த அடையாளம் முன்னாடி உங்க அப்பாவுடைய மகள்ன்ற அடையாளம் மொத்தமா மறைஞ்சு போயிடணும். விஜயநகரத்து மேல நீ வச்சிருக்கிற தேசப்பற்றும் அக்கறையும் உண்மையானதுதான்னு நீ நிரூபிச்சாகணும். நீ ஒரு கோழை இல்ல, நீ தனியாலும் இல்ல. புது அடையாளத்தை உருவாக்குற இந்த பயணத்துல ஒவ்வொரு நொடியும் நான் கூடவே இருப்பேன். பாஸ்கர், நீங்க இப்ப சொல்றதுதான் சரி. நான் ஒரு புது அடையாளத்தை உருவாக்க போறேன். எங்க அப்பாவோட பொண்ணுங்கிறதையே எல்லாரும் மறந்து போகணும். ஆமா, விஜயநகரத்துக்காக என் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன்னு தெரியணும். நான் ஒரு கோழை இல்ல. ஆனா இனிமே நான் இந்த மாளிகையில இருக்க விரும்பல. ஏன்னா இந்த மாளிகையில எனக்கும் என் அப்பாவுக்குமான ஏகப்பட்ட நினைவுகள் இருக்கு. இனிமே என்னால இங்க ஒரு நொடி கூட இருக்க முடியாது. ஆனா அமரப்பள்ளி, உன்னுடைய அண்ணன் இத்தனை வருஷமா எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ற விஷயமே எனக்கு தெரியாது பாஸ்கர். அப்புறம் எந்த அப்பாவை நான் அந்த அளவுக்கு நம்பினேனோ அவரே எனக்கு பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிட்டாரு. இனிமே வேற யாரையும் நம்புறதுக்கு எனக்கு சக்தி கிடையாது. உங்களை தான் நான் நம்புறேன். இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமே நான் இங்க இருக்க போறது இல்ல. அப்ப ஏன் கூட வாமா? ஏன் கூட வாமா? குருவே. குரு இல்லம்மா, அப்பா அம்மா. ஒரு பெண் குழந்தை வேணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். என் தலையெழுத்துல எனக்கு ஒரு மக இருக்கணும்னு இருந்திருந்தா அவ நிச்சயம் எப்படித்தான் இருந்திருப்பா. ஏன்னா என் பொண்ணுக்கு என்னென்ன நல்ல குணம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த எல்லா நல்ல குணங்களும் உன்கிட்ட இருக்குமா. அதனால நீ என்ன ஒரு அப்பாவுக்கு சமமா நினைமா. அதனால என் கூட என் வீட்டுக்கு வாமா. இந்த நிமிஷத்தில் இருந்து நான் உன்னை என் மகளா நினைக்கிறேன்.
அப்பா வேண்டாம். பொண்ணுங்க அப்பா கால்ல எல்லாம் விழக்கூடாதுமா. அப்பா எல்லா வீரர்களுக்கும் பயிற்சி கொடுக்கிற பொறுப்பை மகாராஜா என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஒருவேளை விஜயநகரம் தோத்து போயிடுச்சுன்னா அந்த பொறுப்பும் என் தலையில தான் விழுன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு முதல் போட்டி நடக்க போகுது, அதுவும் வாள் வீச்சு. சாரதம்மா என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. என்ன பண்றது? எனக்கு வாள் வீச தெரியாது, இல்லைன்னா நானே கலந்துட்டு இருப்பேன். பண்டிதர் ராமகிருஷ்ணர் அவர்களே, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப எது நடக்க போதோ நல்லதாவே நடக்கும். எப்படி கவலைப்படாம இருக்கிறது? நாளைக்கு விஜயநகர சார்புல வாள்வீச்சுல கலந்துக்க போறவருக்கு யாரு பயிற்சி அளிக்கிறது? விஜயநகரத்துல வாள்வீச்சுல மிக சிறந்தவர் உங்க அப்பா தான். நான் இப்ப என்ன பண்றதுனே. துரோணாச்சாரியார் இல்லைன்னா என்ன, அர்ஜுனன் இருக்காருல்ல. அர்ஜுனர் யாரு? நான் விளக்கமாவே சொல்றேன். எங்க அப்பாவோட கெட்ட குணங்கள் எதுவுமே என்கிட்ட இல்ல, ஆனா நல்ல குணங்கள் என்கிட்ட இருக்கு. எங்க அப்பா எனக்கு வாள் வீச ரொம்ப அழகா கத்து கொடுத்திருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்க மாளிகையில உங்க மேல தாக்குதல் நடந்துச்சுல்ல? அப்ப நான் தானே காப்பாத்தினேன். வாள்வீச்சு போட்டியில விஜயநகரத்து சார்பா கலந்துக்க போற எல்லா வீரர்களுக்கும் வாள்வீச்சு பயிற்சிய நான் கொடுக்கறேன். என்ன முழுசா நம்புங்க, விஜயநகரம் நிச்சயமா ஜெயிக்கும். உண்மைதான். நீ மட்டும் பயிற்சி கொடுத்தனா விஜயநகரம் கண்டிப்பா ஜெயிச்சிரும். எனக்கு அனுமதி கொடுங்க, இப்ப நான் கிளம்புறேன். அடடா, என் காலணிகள் எங்க? என் காலணிகள் இங்கேயும் இல்ல. சேவகனே, உடனே என் காலணிகளை தேடி கொடு. நான் இப்ப உடனே கிளம்பி ஆகணும். என்னுடைய காலணிகள் எங்க தான் போச்சுன்னு தெரியல. மகாராஜா, உங்களுக்கு நிச்சயமா உங்களோட காலணிகள் கிடைக்கும். ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு 100 தங்க நாணயங்களை தந்தாகணும். 100 தங்க நாணயங்களா? சாருலதா, நீ இங்க என்ன பண்ற? கேக்குறல்ல, சொல்லு. நான் சொல்றேன், முதல்ல என்னோட காதை விடுங்க. விடுங்க. இங்க பாருங்க, என்னால உங்க திருமணத்துல தான் கலந்துக்க முடியல. அதனால காலணிகளை திருடுற சடங்க அன்னைக்கு நடத்த முடியலல்ல. அதனால அந்த சடங்கை இன்னைக்கே நடத்தக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். அது மட்டும் இல்ல, எனக்கும் மகாராஜாவுக்கும் இடையில இருக்கிற உறவு இதுதான். மகாராஜா, எனக்கு நீங்க தங்க நாணயங்களை கொடுக்கற வரைக்கும் உங்களுக்கு உங்களோட காலணிகள் கிடைக்காது. நிச்சயமா நான் உனக்கு 100 தங்க நாணயங்கள் தரேன். சேவகா, இந்தா உன்னுடைய 100 தங்க நாணயங்கள். இப்போ உனக்கு சந்தோஷமா? மகாராஜா, இந்தாங்க உங்களோட காலணிகள், போட்டுக்கோங்க. மகாராஜா, இவ என்னுடைய மாமா சுஜான் சக்தியோட மகள். நம்ம விஜயநகரத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நாடுதான் சூரியகட். அந்த நாட்டுடைய அரசர் அவர். உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரி, நீங்க 2 பேரும் இப்ப பேசிட்டு இருங்க. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நீ என்னுடைய சகோதரி, அதனாலதான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கேலி பண்றதெல்லாம் சரிதான், ஆனா எப்பவும் உன்னுடைய எல்லையை மீறக்கூடாது. உனக்கே ரொம்ப நல்லா தெரியும், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு மகாராஜாவோட மனசுல இடம் பிடிச்சிருக்கேன். அது எனக்கு தெரியும்க்கா, நீங்க கவலையே படாதீங்க. நான் எப்பவும் என் எல்லையை மீறவே மாட்டேன். எப்படி கவலைப்படாம இருக்கிறது? ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வந்துருச்சு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த கை கால் அவன் என் வழியை விட்டு துரத்துனா, இப்ப அவனுடைய மகன் இங்க வந்துட்டான். ஆனா அவரை பார்த்தா நேர்மையானவரா நல்லவரா தானே தெரியுறாரு. ஒரு விஷயத்த மறந்துடாத, அவன் உடம்புல ஓடுறது கை காலாவுடைய ரத்தம்.
கை காலாவுடைய ரத்தம் சிகப்பில்ல கருப்பு. அவன் நல்லவனாவே இருந்தாலும் முட்டாள் கிடையாது. ஒருவேளை கை காலாவுடைய எல்லா திட்டங்களுக்கும் நானும் உடந்ததான்றத அவருடைய மகன்கிட்ட சொல்லியிருந்தா நான் என்ன பண்றது? இங்க பாரு, தன்னுடைய அப்பாவையே கைது செஞ்சவன் அவன். எனக்கும் கண்டிப்பா பிரச்சனையை கொடுப்பான். இனி எனக்கு நேரம் வந்துருச்சு. என்னுடைய சக்திகளை நான் அதிகப்படுத்தியே ஆகணும். நம்ம சக்தி நிச்சயமா அதிகமாகும். ஆனா அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. கைகாலாவோட மகனால நமக்கு நிச்சயம் எந்த ஆபத்தும் வராது. வணக்கம் மகாராணி. வணக்கம். நான் பிரளயங்கர். உள்ள வரலாமா? சரி, வாங்க. குருஜி, பந்தல் அலங்காரம் பண்றவங்க 1000 தங்க நாணயங்கள் கேட்டிருக்காங்க. அது 2000 தங்க நாணயங்களா மாத்து. குருஜி, நிகழ்ச்சிக்கு நாற்காலியை ஏற்பாடு பண்றவங்க 400 தங்க நாணயங்கள் கேக்குறாங்க. அதை 800 தங்க நாணயங்களா மாத்து. அப்புறம் குருஜி, அந்த யாரு எவ்வளவு கேக்குறாங்களோ அது எல்லாத்தையும் 2 மடங்கு தங்க நாணயங்களா மாத்திடுங்க. 2 மடங்கா? ஆமா, அப்போதான் அதுல பாதி நம்ம கைக்கு வரும், மீதி பாதி நமக்கு வரும். குருஜி என்ன கூப்பிடுறாரு, இப்பவே பரிசு கொடுக்க போறாரு. ஏதாவது கொடுங்க குருஜி. உங்களுக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது. உதவா கரைகளா? புரிஞ்சுதா இல்லையா? இந்த விளையாட்டு திருவிழா ரொம்ப நேர்மையா நடந்தாகணும். எந்த தப்பு நடக்க கூடாது. கடுகளவு ஏதாவது தப்பு நடந்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்கும். சரி சரி, புரியுது குருஜி. அப்பா, காலையில இருந்து நீங்க எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் நீங்க காலை உணவு கூட சாப்பிடல. வாங்க, இந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல என் கூட வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்க. சரியா? வாங்க. உங்களுக்கு என்னாச்சுப்பா? இதையெல்லாம் கேட்கதான் என்னோட காதுகள் காத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நீ உன் வாயால என்ன அப்பான்னு கூப்பிட்டதுமே என்னோட இதயம் அப்படியே கரைஞ்சு போயிடுச்சு. நான் 4 செவுத்துக்குள்ள வாழல, ஒரு ரொம்ப அழகான வீட்டுக்குள்ள இருக்கேங்கிற உணர்வு வந்திருக்கு. இது எல்லாமே நீ வந்ததாலதாமா நடந்திருக்கு. நீங்க என்ன மகளா ஏத்துக்கிட்டீங்கல்ல, அதனால அந்த உரிமையை நான் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பா. அப்போ வாங்க, என் கூட வந்து ஒழுங்கா சாப்பிடுங்க. இருங்க 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 இருங்க, பசிக்குது. எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசிக்குது. வாங்க வாங்க, காலையில இருந்து நீங்களும் வேலை பாக்குறீங்க, அதனால நீங்களும் வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லம்மா. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்காங்க, அப்படித்தானே? சரி சரி, சந்தைக்கு போய் தேவையான பொருளை எல்லாம் வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் சாப்பிட்டுட்டு தயாரா இருக்கேன். போலாமாம்மா? நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வை. வாங்க வாங்க. என்ன விஷயம்? நான் இங்க மகாராஜாவை சந்திக்க வந்திருக்கேன். ஆனா மகாராஜா இப்ப இங்க இல்ல. அவர் குளிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. அடடா, இது மகாராஜா குளிக்கிற நேரம்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. அட, உங்க தலைமையில பல்லி இருக்கு பாருங்க. என்ன? எங்க இருக்கு? எங்க இருக்கு? இல்ல இல்ல. ஆமா, இது என்ன குறும்புத்தனம்? குறும்புத்தனம் இல்ல மகாராணி, இது ஒரு யுக்தி. யாருக்காவது விக்கல் வரும்போது அவங்களோட கவனத்தை திசை திருப்பினா அவங்களுக்கு விக்கல் நின்னு போயிடும். பாருங்க, இவங்களுக்கு விக்கல் நின்னு போச்சு.
நன்றிங்க. சரிங்க, மகாராஜா கிட்ட நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரிங்க, நான் நிச்சயம் சொல்றேன். ம். அப்புறம் மகாராணி, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் மன்னிப்பு கேக்குறீங்க? நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏன்னா நான் ஒரு தேச துரோகியோட மகன். அவரு அங்க மாபெரும் சபையில உங்களையே கூட்டாளின்னு சொல்லி குற்றம் சுமத்தினாரு. உங்களை மாதிரி நேர்மையான தேசபக்தி நிறைஞ்ச மகாராணி மேல இப்படி குற்றம் சுமத்தலாமா? அதனால அவருடைய மகனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த அவசியமும் இல்ல. ராஜதுரோகி உங்க அப்பா கை காலாதான். அப்புறம் அவர் செஞ்ச பாவத்துக்கான தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இதுல ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, யார நாங்க அதிகமா நம்பணுமோ அவரே நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாரு. நீங்க சொன்னது சரிதான் மகாராணி. நல்ல வேலையா அவர் செஞ்ச தப்புக்காக அவருக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஏன்னா எந்த மனுஷனா இருந்தாலும் அவங்களோட புண்ணிய பாதையை விட்டு விலகி பாவ பாதையை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களுடைய உண்மையான முகம் வெளிவந்துதான் தீரும். எனக்கு அனுமதி கொடுங்க. அளவுக்கு அதிகமான இனிப்பு விஷத்துக்கு சமமானது. எந்த விஷமா இருந்தாலும் அது நம்மளுடைய ரத்தத்துல கலந்துருச்சுன்னா நம்ம உயிரை பறிக்காம விடாது. இவன் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாகணும். ஆனா உங்களுக்கு ஏன் அப்படி தோணுதுக்கா? சில நேரங்கள்ல சில சமன்பாடுகளை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா அந்த சமன்பாடுகள் ஒண்ணுக்கொன்னு தொடர்புடையதா இருக்கும். ஒரு பக்கம் கை காலா சிறைச்சாலைக்கு போயிட்டான். அதுவும் அவனுடைய சொந்த மகனாலேயே. அதுவும் அவன் மகனை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. ஆனா அவன் தந்தை கைதாகி சிறைக்கு போனதுமே அவன் அரசவைக்கு வந்துட்டான். அதுதான் எனக்கு சந்தேகத்தையே ஏற்படுத்துது. அப்புறம் இதுக்கப்புறம் யாரும் நமக்கு எந்த விதமான தீங்கையும் செய்யறதுக்கு முன்னாடி நாம இங்க வர வச்சே ஆகணும். யாரு? நீங்க இங்க என்ன பண்றீங்க? 15 வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நிச்சயமா என் தங்கச்சிய நான் சந்திக்கிற நாள் வந்தே தீரும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த 15 வருஷத்துல ஒவ்வொரு வருஷமும் நான் உனக்காக ஒரு ராக்கியை எடுத்து வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நான் என் தங்கச்சியை சந்திக்கும் போது இந்த 15 ராக்கியையும் அவ கையால என் கையில கட்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அப்படி ஒரு நிலைமையில நான் இப்ப இல்ல. நீ எந்த கவலையும் படாத. உனக்கு நடந்த அந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால. அண்ணா, எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? உன்னை என்னோட கூட்டிட்டு போக வந்தேன். என்ன எதுக்கு கூட்டிட்டு போகணும்? ஏன்னா நீ என்னோட தங்கச்சி. உனக்கு அண்ணன் நான் இருக்கிற வரைக்கும் நீ இங்க தனியா இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. நான் இப்ப வேற எங்கேயோ இல்ல. நான் இப்போ என்னோட அப்பா வீட்டுல தான் இருக்கேன். இனி அதுதான் என் வீடு. ஆனா அப்பா செஞ்ச தப்புக்காக எனக்கு ஏன் நீ தண்டனை கொடுக்கணும்? இத்தனை வருஷமா என் கூடவே இருந்த என் அப்பாவையே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் என் முன்னாடி வந்திருக்கீங்க. உங்களை பத்தி எனக்கு சத்தியமா எதுவும் தெரியல. அதனால உங்க மேல மட்டும் இல்ல, யாரு மேலயும் நம்பிக்கை வைக்கவே எனக்கு பயமா இருக்கு. அப்பா என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டாரு. என் அம்மா, என் வீடு, என் மகிழ்ச்சி, என் எதிர்காலம், இப்போ என்னோட தங்கச்சியையும் பறிச்சுட்டாரு.
ஒரு அண்ணனா இப்ப நான் ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நம்பிக்கையின்மை அப்படிங்கிற இந்த பாதையில நிச்சயம் ஒரு நாள் அன்பு மழை பொழியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேணா பாரு, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட இந்த அண்ணனை நிச்சயமா நீ ஏத்துக்க தான் போற. என்ன நினைச்சீங்க? உங்களை நான் பார்க்கலனா எனக்கு ரொம்ப கூர்மையான பார்வை. நீங்க யாருன்னு சொல்லுங்க. எதுக்கு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அது நான் பண்டிதர் ராமகிருஷ்ணருடைய மக. எவ்வளவு பெரிய மகா ஞானியுடைய மகனா இருந்தும் இப்படி ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல, நான் ஒன்னும் மறைஞ்சிருந்து யார் பேசுறதையும் கேட்கல. அது நீங்க உங்க தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் நான் குறுக்க வர விரும்பல, அதான் மறைஞ்சுக்கிட்டேன். யார் மறைவாங்க? மனசுல வஞ்சம் இருக்கவங்க தான் மறைவாங்க. காரணம் எதுவா வேணா இருக்கட்டும். வாழ்க்கையில எது செய்யறதா இருந்தாலும் சரி, அச்சம் இல்லாம செய்யணும். அப்புறம் உங்க அப்பாவுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. சரி, கண்டிப்பா. இங்க யார சந்திக்க வந்தீங்க? அமரப்பள்ளிய. ஏன்? அவங்க என்னோட தோழி. உங்களுக்கு தோழியா இருக்கலாம், ஆனா ஞாபகம் இருக்கட்டும், அவ என் தங்கச்சி. சரி. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.